Hi everyone, welcome to our channel YouTube Roots. Last video la நம்ம பார்த்தோம் higher education in India after independence க்கு அப்புறம் வந்து முதலியார் கமிஷன் and ராதாகிருஷ்ணன் கமிஷன் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் NEP வந்து வரும். அதுக்கப்புறம் என்னென்ன கமிட்டி இருக்கு, கமிஷன்ஸ் இருக்கு, higher education டெவலப் பண்றது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ NEP அப்படிங்கிறது 3 இயர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த இயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ NEP அப்படிங்கிறதுல வந்து இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் அப்படிங்கிறதுமே நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து வரும். ஸோ இதோட இயர் வந்து 1964லேருந்து 1966 வரைக்கும் இதை வந்து கொத்தாரி கமிஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதோட சேர்மன் யாரு அப்படின்னா தௌலத் சிங் கொத்தாரி. ஒரு 17 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் 20 சாப்டர் இருக்குல்ல, சாப்டர் 1 சாப்டர் 2 அந்த மாதிரி 20 சாப்டர் இருக்க ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஓவரால் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து டெவலப் பண்றதுக்காக இருக்கிற ப்ரிவைலிங் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் பேர் என்ன அப்படின்னா எஜுகேஷன் அண்ட் நேஷனல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த கமிட்டி, அதாவது இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் அப்படி இல்லைன்னா கொத்தாரி கமிஷன், இது வந்து எப்போன்னா 1964. இவங்க வந்து என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 45 நம்ம பார்த்தோம். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டில் 14 இயர்ஸ். ஒரு சைல்டு இருக்கா அப்படின்னா 14 இயர்ஸ் வரைக்கும் அவனுக்கான பேசிக் எஜுகேஷன் ஃப்ரீயாகவும் கம்பல்சரியாகவும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 45 ஆர்டிகல் நம்பர் 45 அப்படிங்கறது வந்து கிரியேட் பண்ணாங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் மூலமா. அதை வந்து எம்பசைஸ் பண்ணி இதை நீங்க வந்து கம்பல்சரி பண்ணணும் அப்படிங்கிற ரூல் வந்து கொண்டு வந்தாங்க. ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு வந்து நிறைய ஃபோக்கஸ் கொடுத்தாங்க. NEP 1ல வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு வந்து நிறைய வந்து ஃபோக்கஸ் கொடுத்தாங்க. ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜா மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கிலீஷ் வந்து நிறைய ஃபோக்கஸ் வந்து தரல. இங்கிலீஷ் வந்து ஒரு லிங்க் லாங்குவேஜா மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. அதே மாதிரி ஹிந்திக்கு வந்து ஹிந்தி ப்ரொமோட்டட் அஸ் நேஷனல் லிங்க் லாங்குவேஜ். இப்போ இங்கிலீஷ் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து ஹிந்தியை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஆஸ் வெல் அஸ் இன் நான் ஹிந்தி பேசப்படாத ஏரியாலையுமே வந்து ஹிந்தி வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ 3 லாங்குவேஜ் ஃபார்ம்லா அப்படிங்கிறது வந்து இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் இல்லை கொத்தாரி கமிஷனுக்கு கீழே தான் வரும். ஸோ இது ஒரு PYQ, இது பார்த்துக்கோங்க. மதர் டங் ஒரு அஃபிஷியல் ரீஜனல் லாங்குவேஜ், அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுவுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மதர் டங் இல்ல அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜை வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம்ல. ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் of the union or associate official language தனியாகவும் a modern Indian or foreign language not included in first two. Official language or union language, a modern Indian or foreign language not included in the first two. அதாவது 3 languages நான் சொன்னல, மதர் டங் ஒன்று, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தியை வந்து ஹிந்தி ப்ரொமோட் பண்ணாங்க, அதை வந்து நேஷனல் லாங்குவேஜாக வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அது இல்லாமல் ஃபார்மல் லாங்குவேஜா இங்கிலீஷ் வந்து இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே எது அப்படின்னா கொத்தாரி கமிஷன் தான். ஸோ 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறது எது கீழே வரும்னா இந்தியன் எஜுகேஷன் கமிஷனுக்கு கீழே வந்து வரும். ஸோ கம்பல்சரி எஜுகேஷன் வந்து 14 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு வரைக்கும் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து எம்பசிஸ் பண்ணி சொன்னாங்க. அடல்ட் எஜுகேஷனும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. இல்லிட்ரஸியே இருக்கக்கூடாது, எல்லாருமே நல்லா படிச்சிருந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடல்ட் எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அது இல்லாமல் வொகேஷனல் எஜுகேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. டீச்சர் ட்ரைனிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதே மாதிரி NSS வந்து கம்பல்சரியா இருக்கணும். NSS வந்து எல்லா ஸ்கூல் சர்வீசஸ் எல்லா ஸ்டேஜஸ்லயுமே இருக்கணும் அப்படிங்கறத வந்து எம்பசைஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். 10+2+3 ஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது வந்து ஃபர்தரா வந்து ஆஸ் இயர் பாசஸ் வந்து இதை வந்து வேற மாதிரி பார்த்துடுவாங்க. 10 ஃபர்தரா வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ஒரு PYQ. 10+2+3 எது கீழே வருதுன்னா கொத்தாரி கமிஷன் கீழே வருது. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன், ஃப்ரீ சப்ளை ஆஃப் புக்ஸ், இந்த புக்ஸ் எல்லாம் கொடுக்கறது, ஃப்ரீயாக ஃபுட்டு வழங்குறது, ஸோ நிறையா லைப்ரரி அது எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எதுக்கு கீழே அப்படின்னா இதுக்கு கீழே தான் வந்துச்சு. அதாவது கொத்தாரி கமிஷனுக்கு கீழே தான் வந்தது. கரிக்குலம் ரிசர்ச் டு பி டன் பை யூனிவர்சிட்டிஸ், ட்ரைனிங் காலேஜஸ், ஸ்டேட் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் போர்ட்ஸ். அதாவது சிலபஸுமே வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு ஹையர் அத்தாரிட்டி வச்சு அதுக்கு கீழே வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான சிலபஸ் வந்து செட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன். ஸோ இது வந்து 1968ல இது வந்து யார் வந்து எதனால ஃபார்முலேட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம பார்த்த கொத்தாரி கமிஷன்ல 17 மெம்பர்ஸ் வச்சு ஒரு 20 சாப்டர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்கல்ல, அது மூலமா ஃபார்முலேட் பண்ண அதுல என்னென்ன ரெக்கமெண்டேஷன் வந்ததோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க.
அதனால ஃபார்ம் பண்ண கமிஷன் தான் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் இந்த இயர் 1968. அதாவது கொத்தாரி கமிஷன் மூலமா ஃபார்ம் பண்ணப்பட்டது இது இந்த நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன். இதுல வந்து என்னென்ன ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதேதான் ஃப்ரீயான எஜுகேஷன், கம்பல்சரி எஜுகேஷன் வந்து 6 to 14 இயர்ஸ் இருக்கிற சில்ட்ரனுக்கு வந்து வேணும் அப்படிங்கறதுனால கொடுத்தாங்க. ரீஜனல் லாங்குவேஜஸ் டு பி என்கரேஜ்ட் அஸ் மீடியம் இன் செகண்டரி லாங்குவேஜ். 3 லாங்குவேஜ் ஃபார்ம்லா நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து அதை வந்து எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷை வந்து மீடியம் ஆஃப் எஜுகேஷன் ஆகவும், ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து கம்பல்சரி வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ல இப்போ நீ இருக்க அப்படின்னா அந்த பிரைமரி ஸ்கூல் சைல்டு இருக்கா அப்படின்னா ரீஜனல் எஜுகேஷன் இருக்கணும். இங்கிலீஷ் வந்து ஒரு ஃபார்மல் லாங்குவேஜாகவும் இருக்கணும். ஹிந்தியுமே நேஷனல் லாங்குவேஜா இருந்தது. ஸோ 3 லாங்குவேஜ் அவன் வந்து பேசிக் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதுனால இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் சான்ஸ்கிரிட் as a symbol of இந்தியன் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். அதாவது இந்தியன் சிம்பிளா சான்ஸ்கிரிட்டை வந்து கன்சிடர் பண்ணி நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றது அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6% ஆஃப் நேஷனல் இன்கம், ஒரு நேஷனல் இன்கம்ல 6% கம்பல்சரி எஜுகேஷனுக்காக வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தது வந்து நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் இந்த இயர் 1968ல தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி 1968ல பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எப்போ மறுபடியும் மாடிஃபை பண்ணியிருக்காங்க 1986. அதுக்கப்புறம் NEP 2019-2020ல வந்து வரும். NEP 2020ல வந்து மறுபடியும் வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. ஸோ நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் இது வந்து யார் அடாப்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். 6% ஆஃப் நேஷனல் இன்கம் வந்து கன்ஃபார்ம் நீங்க வந்து எஜுகேஷன்ல ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் வந்து யார் அடாப்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா லோக்சபா அண்ட் ராஜ்யசபா நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து எத்தனை பார்ட்ஸ் இதோட எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 12 பார்ட்ஸ் அண்ட் 157 பேராகிராஃப்ஸ் வந்து இருக்கு. ஸோ aimed to promote secularism, scientific temper and independent thinking. அதாவது எப்படி எஜுகேஷனை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற கரண்ட் சினாரியோக்கு எப்படி டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எம்ஃபசைஸ் பண்ணி எஜுகேஷன் சிஸ்டமோட ஸ்டாண்டர்டை வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணதான் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன். அது வந்து ஃபர்ஸ்ட் 1968, அதே மாதிரி அதை திருப்பி போட்டால் 1986ல வந்து மறுபடியும் வந்து அதை மறுபடியும் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் ஃபோக்கஸ் நமக்கு தெரியும் 10+2+3 தான் ஃபர்ஸ்ட் வந்து கொத்தாரி கமிஷனில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ ரிமூவல் ஆஃப் டிஸ்பாரிட்டிஸ் இன் எஜுகேஷன், அதாவது காஸ்ட் சம்மந்தமாக அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்தாங்க. SC/ST விமென் எஜுகேஷன் அது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தோம் நிறைய ஃபெலோஷிப்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அடல்ட் டீச்சர்ஸ் ட்ரைனிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இல்லாம டீச்சர்ஸ் வந்து நிறைய அப்ரோஸ்ட் குரூப்ஸ்ல இருந்துமே ரெசர்வேஷன்லாம் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே வந்து எதுக்கு கீழேன்னா நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986க்கு கீழே. அதே மாதிரி இக்னோ வந்து இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து டெல்லியில வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு கீழேன்னா 1986ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு வந்து கீழே வந்து இது பண்ணியிருக்காங்க. The promotion of information technology in education. First இதுக்கு கீழே தான் வந்து வருது. IT ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடா வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஜவஹர் நவோதயா வித்யாலயாஸ் அப்படிங்கிறது நிறைய ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா எஜுகேஷன் வந்து இது பண்றதுக்காக, ஸ்ப்ரெட் பண்றதுக்காக. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன். ஸோ இன்ட்ரடியூஸ்ட் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஃப்ரம் பர்த் டு 8 இயர்ஸ். 8 இயர்ஸ்ல இருந்து எப்படி ஒரு பிரைமரி எஜுகேஷன் வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுவுமே இதோட வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ 2 PYQs வந்து பார்த்துடலாம். ஸோ 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வாஸ் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் பை NPE 1986, கொத்தாரி கமிஷன், NEP 2020, முதலியார் கமிஷன். சாரி, நான் வந்து அது NEPன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லியிருப்பேன். அது NPE. NEP அப்படிங்கிறது வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல தான் வந்திருக்கு. ஸோ NPE நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன்ல 1986 அண்ட் 1968ல வந்து வந்திருக்கேன். சாரி, ஐம் ரியலி சாரி. ஸோ 3 லாங்குவேஜ் ஃபார்முலா யார் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நமக்கு தெரியும். So the answer is Kothari Commission. So which policy first recommended spending 6% of national income on education? நம்ம பார்த்தோம் NPE 1968ல, அதாவது ரெண்டாவது இதுல வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன்
இது வந்து தேர்ட் ஒன். என்பிஇலயே வந்து 3 இருக்கு. ஸோ ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. பிஓஏ. இது வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1992ல. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்டட் அ கமிட்டி அண்டர் ஆச்சாரியா ராமமூர்த்தி அப்படிங்கிறவர் கீழே வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கமெண்டேஷன் சிஏபிஇ, நமக்கு தெரியும் சிஏபிஇ சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன். இதை வந்து நல்லா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு பிஒய்க்கள் கேட்பாங்க, சிஏபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ப்ரொமோஷன் ஆஃப் நேஷனல் இன்டிகிரேஷன், மாரல் வேல்யூஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து ஆல் இந்தியா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் கோர்சஸ். அதாவது இப்போ நீங்க யூனிவர்சிட்டிக்குள்ள உள்ள போறீங்க அப்படின்னா என்ட்ரி டெஸ்ட் எல்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கா வந்து இதை வந்து நீங்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க. So universal enrollment, retention and completion of education up to 14 years. Importance of vocational education for productivity and skills. Vocational education வந்து improve பண்ணாங்க. அதே மாதிரி காமனா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கறது வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆல் இந்தியா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் கோர்சஸ். இது வந்து கேட்பாங்க. இது பார்த்துக்கோங்க. ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து வந்து என்ன வருதுன்னா யாஷ்பால் கமிட்டி ரிப்போர்ட். என்பிஏலயே 3 இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. 1968ல ஒன்று, 1986ல ஒன்று, அதே மாதிரி 1992ல வந்து ஒன்று இருக்கு. ஸோ யாஷ்பால் கமிட்டி இது யார் வந்து ஹெட் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இது யாரு வந்து சேர்பர்சனா இருந்தானா யாஷ்பால் அப்படிங்கிறவர் தான் வந்து சேர்பர்சனா இருந்தாரு. ஸோ இதுதான் பேசிக்கலி ஹையர் எஜுகேஷனை ரிஃபார்ம் பண்ணது அப்படின்னா அது வந்து யாஷ்பால் கமிட்டி தான். அதுல வந்து என்னென்ன நிறைய யூனிவர்சிட்டிக்குன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ணி யூனிவர்சிட்டினா இப்படிதான் இருக்கும், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது யாஷ்பால் கமிட்டி ரிப்போர்ட் தான். அந்த யாஷ்பால் கமிட்டி ரிப்போர்ட்ல என்ன, இப்ப டீம்டு யூனிவர்சிட்டினா அதுக்கு பர்டிகுலரா இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ஒரு லேப் இல்ல அப்படிலாம் இல்லைன்னா அந்த டீம்டு யூனிவர்சிட்டியே இல்லாம வந்து அபாலிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ டிசர்விங்கான யூனிவர்சிட்டிஸ் மட்டும் அதை ஃபுல் யூனிவர்சிட்டின்னு சொல்லி பேர் கொடுத்துட்டு அது சும்மா டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு அதுக்கான குவாலிட்டியான எஜுகேஷன் கரிக்குலம் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி பில்டிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ரீப்ளேஸ் யூஜிசி, ஏஐசிடிஇ, என்சிடிஇ எக்ஸெட்ரா வித் சிஹெச்இஆர். இது எல்லாமே நிறைய இருந்தது. ஸோ இது வந்து டெக்னிக்கல் எஜுகேஷனுக்காக யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அவங்க வந்து ஃபண்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே ஹெட்டுக்கு கீழே வந்து கொண்டு வராங்க. அதை வந்து சிஹெச்இஆர்னு சொல்றாங்க, கமிஷன் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இந்த ஹெட்டுக்கு கீழே இந்த மூணுமே வர மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிஹெச்இஆர் வந்து யாரோட இதுக்கு ஈக்குவல், யாரோட பொசிஷனுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னா ஒரு எலெக்ஷன் கமிஷனரோட பொசிஷனுக்கு வந்து ஈக்குவல். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பவர் வந்து இருக்கு. ஸோ இவங்க வந்து அகாடமிக் கண்ட்ரோல் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட ஹெட்டு கீழே வந்து நிறைய வந்து ஹெட்ஸ் இருக்க மாதிரி. அது வந்து இப்போ ஹெச்ஏசிஐன்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஸோ நம்ம அது வரப்போ பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் கவுன்சில்ஸ் லைக் பிசிஐ, எம்சிஐ, அவங்க போர்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அவங்க 2 பேரும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சிஹெச்இஆர் வந்து அதுக்கப்புறம் எஜுகேஷன் ரிலேட்டடாக எல்லாமே வந்து டேக் கேர் பண்ணிக்கிறனால அவங்க 2 பேரும் வந்து இதில் பிசிஐயும் எம்சிஐயும் வந்து இதில் வந்து அவங்களுக்கு வந்து பவர் வந்து குறைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி ஐஐடி அண்ட் ஐஐஎம்ல வந்து நிறையா நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னலாக நிறையா கனெக்ஷன்ஸ் வந்து பில்ட் பண்ணுங்க, கல்ச்சுரல் ரிலேட்டடா நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் பில்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ்மெண்ட்டா நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. கிராஸ் கல்ச்சுரல் திங்ஸை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி என்இபி நான் சொன்னால லாஸ்ட்ல வந்து என்இபி 2020. ஸோ என்பிஇ வந்து 3 years இருக்கு. அதுக்கு முன்னாடி கொத்தாரி கமிஷன், என்பிஇ 1968, அதே மாதிரி என்பிஇ 1986, என்பிஇ அது வந்து பிஓஏன்னு சொல்லி வருது. அது வந்து எந்த இயர்னா 1992. அதுக்கப்புறம் யாஷ்பால் கமிட்டி, அதுக்கப்புறம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல. ஸோ இதை வந்து எஜுகேஷனல் பாலிசி ஆஃப் 21st செஞ்சுரியில் வந்து இருக்கு. இது வந்து யாரு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து இது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இது எப்போ அப்ரூவ் ஆயிருக்குன்னா 29th ஜூலைல. ஸோ இது இது எது பேஸ் பண்ணி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுப்பிரமணியன் கமிட்டி அண்ட் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி
ரிப்போர்ட்ஸ் வந்து பேஸ் பண்ணி இந்த அவங்களோட ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணி இந்த பாலிசி வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் NEP. ஸோ இதுல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபவுண்டேஷனல் அண்ட் லிட்ரஸி நியூமரசி, all children to achieve basic numerical skills by கிரேட் 3. இவங்க வந்து என்ன பிரைமரி எஜுகேஷன், அதாவது ஒரு பேஸ் வந்து ப்ராப்பரா இருக்கணும். ஒரு இப்போ அவன் எந்த ஸ்கூல்ல படிச்சாலுமே CBSE ஆக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலாவே இருந்தாலும் அவனுக்கான பேஸ் வந்து ப்ராப்பரா இருக்கணும் அப்படிங்கறது வந்து ஹையா வந்து எம்ஃபசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவனோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஃப்ரம் த பேசிக் பிரைமரி எஜுகேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இது ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுச்சு. ஸோ நோ கம்பல்சரி லாங்குவேஜ், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ரீஜனல் லாங்குவேஜ். இதுதான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லா லாங்குவேஜஸ்க்குமே கொடுத்தாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ் கன்சிடர்ட் சென்ட்ரல் டு லேர்னிங். டீச்சர்ஸ் தானே வந்து டீச் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம இது பார்த்தோம், நியூ எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் 5+3+3+4. அதாவது ஹையர் எஜுகேஷன், அதாவது 1 to 8 1 to 12 வந்து இப்படி வந்து பிரிச்சிருக்காங்க. நம்ம அங்க பார்த்தோம் 10+2+3 15 இயர்ஸ் வந்து அப்படி பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து 5+3+3+4 ஃபார் ஏஜஸ் பிட்வீன் 3ல இருந்து 18 வயசு, அதாவது 12th முடிக்கிற வரைக்கும் அதை வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து பிரிச்சிருக்காங்க. பிரைமரி, மிடில், அந்த மாதிரி வந்து ஹை ஸ்கூல் அந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதை யார் வந்து ப்ரொபோஸ் பண்ணா அப்படின்னா ஸ்டேட் ஸ்கூல் ரெகுலாரிட்டி அத்தாரிட்டி அப்படிங்கிறவர் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ யூனிவர்சல் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், ஆஸ் ஐ செட், பிரைமரி எஜுகேஷன் தான் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து குவாலிட்டியான எஜுகேஷனா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வர அப்ரிவேஷன்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஹையர் எஜுகேஷன்ல மெஜாரிட்டி அப்ரிவேஷன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் என்ன அப்படின்னா, இவங்க NEP வந்து மற்ற 3 எஜுகேஷன் நாம சொன்ன பிரைமரி எஜுகேஷன் வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அது இல்லாம ஹையர் எஜுகேஷன்ல வந்து எது ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா ரிசர்ச் ரிலேட்டடா நிறைய ஃபண்டிங் ப்ரொவைட் பண்றதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஃபண்டிங் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபண்டிங்னா இப்போ நான் ஒரு ரிசர்ச் பண்றேன், எனக்கு வந்து நிறைய பணம் வேணும், செலவாகுது அப்படின்னா அதை நான் வந்து ஸ்காலர்ஷிப்பா வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக கிரியேட் பண்ணதா நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் NRF அப்படிங்கிறது வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அது மூலமா அவங்க வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு ஸ்டாண்டர்டான ரிசர்ச்சா இருந்ததுன்னா அதுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து தேல் ப்ரொவைட். அதே மாதிரி டீச்சிங் யூனிவர்சிட்டிஸ், டீச்சிங் சைட்ல வந்து ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ண பார்த்தாங்க. ஏன்னா பிரைமரி எஜுகேஷன், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் தான் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அதனால டீச்சிங் ரிலேட்டடான கோர்சஸ், டீச்சர் ட்ரைனிங் அது ரிலேட்டடா வந்து எம்ஃபசைஸ் பண்ணாங்க. அட்டானமஸ் டிகிரி கிராண்டிங் காலேஜஸ், as I said, ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஸ்டாண்டர்டைஸ்டா இருந்தா அதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து டிட்டர்மைன் பண்றதுக்காக கிரியேட் பண்ணதான் NEP 2020 அப்படிங்கிறது. ஸோ தேங்க்யூ.